எந்த ஒரு போரும் மக்களுக்கு நன்மை பயப்பதில்லை என்பத வரலாறு நமக்கு சொல்லியிருக்கு. ஆனாலும் மக்கள் நாடுகள், பதவியை வெறி பிடித்தவர்கள் அத உணர்வதில்ல. அவங்க மட்டும் ஜெயிப்பாங்க, அவங்க மட்டும் வாழ்வாங்க அப்படிங்கிற எண்ணத்துல போர் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு. இப்போ இஸ்ரேலுடைய அந்த ஜெனோசைட் ஒரு குறிப்பிட்ட மக்களை வேரடி மண்ணோடும் இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பாலஸ்தீனத்தில் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு செயலை இந்தியா கண்டிக்கல. காலம் காலமாக பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு அளித்த அணிசேரா நாடுகளின் தலைமைக்கு காரணமாக இருந்த தலைமை வகித்த இந்தியா என்கிற அந்த உலக குரல் இன்றைக்கு அடங்கி போய் இஸ்ரேலுக்கு அடிபணியும் குரலாக மாறிவிட்டது. அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியும். இன்றைய இந்திய அரசியல் என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிரான அரசியலாக இருப்பதனால் அதே மத எதிர்ப்பு இஸ்ரேலுக்கு இருக்கிறது என்று இருவரும் ஒன்றிணைந்த மாதிரி இந்த செயல் இருக்கு. அதற்கான உதாரணம் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இந்த இஸ்ரேல் அமெரிக்காவின் துணையோடு ஈரானை தாக்குவதற்கு 2 நாளுக்கு முன்னதான் இந்தியாவுடைய பிரதமர் இஸ்ரேல் பிரதமரை கட்டி தழுவி, உங்க பாக்கெட்ல இருக்கிறது ஆரஞ்சு, என் பொண்டாட்டி ட்ரெஸ்ஸும் ஆரஞ்சுன்னு சொல்லி கேக்கேன்னு சிரிச்சுதான் நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? இஸ்ரேல் கூப்பிட்டு 2 நாள்ல நாங்க ஈரான் அடிக்க போறோம், நீங்க எதுவும் வாய் திறக்காதீங்க அப்படின்னு சொல்லி இருப்பார்கள் என்பதை நம்பும் வகையில்தான் இந்தியாவினுடைய செயல் இருக்கிறது. இந்தியா ஒரு உலகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக சில முயற்சிகள் நடக்கும் பொழுது, பிரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்த நாடுகள் குழுவிலையும் இருக்கு. அதில் உள்ள அனைவருமே ஈரானுக்கு எதிரான இந்த போரை கண்டிக்கிறாங்க. ஆனால் இந்தியா மௌனமா இருக்கு. அப்ப அந்த குழுவில் இவங்க இருக்கிற நன்மை என்ன? காரணம் என்ன? ஏன்னா அவங்க அமெரிக்காவை மையப்படுத்திய, டாலரை மையப்படுத்திய பொருளாதார அமைப்பை மாற்றணும்னு தான் அந்த குழுவை ஏற்படுத்தி இருக்காங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு செயலுக்கு உதவி செய்த நாடாக ஈரான் இருந்தது. ஈரானிடமிருந்து நம்ம எண்ணெய் வாங்குறோம்னா டாலர் அவசியம் இல்லை, நம்ம அவங்க நாட்டு கரன்சிலேயே நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம், வணிகத்தை பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. இப்ப நமக்கு நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்கு சாதகமாக இருந்த ஒரு தேசம் ஈரான் என்றாலும், அந்த தேசத்தின் தலைவர்களை தங்கள் நாட்டிலிருந்து குண்டு போட்டு அழிக்கக்கூடிய ஒரு கொடூரமான சர்வதேச சட்டங்களை மீறிய சர்வதேச உறவுகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி உலக மக்களுக்கு, இதில் பங்கு பெறாத உலக மக்களுக்கும் துன்பத்தை இழைக்கும் ஒரு போரை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்காமல் அமைதி காக்கிறது இந்தியா. அதையும் தாண்டி இந்தியாவின் அழைப்பின் பேரில் ஒரு கப்பற்படை பயிற்சிக்காக வந்த ஈரானிய கப்பல் திரும்பி செல்லும் பொழுது இந்திய பெருங்கடலில், இந்தியாவிற்கு மிக அருகில், இலங்கைக்கு அருகில் அந்த அமெரிக்க கப்பல் தாக்குது ஈரானிய கப்பலை. இதற்கும் ஒரு கண்டன குரல் இந்தியாவிலிருந்து எழவில்லை. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்காமல் இருங்க, உங்களுக்கு நான் வரிகளை குறைக்கிறேன் என்று கட்டாயப்படுத்துகிறார் அமெரிக்க அதிபர். அதே மாதிரி ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதை நிறுத்திடுறாங்க. அதன் பிறகு நீங்க ரஷ்யா கிட்ட 30 நாளைக்கு எண்ணெய் வாங்கிக்கலாம்னு அவர் சொல்றார். திரும்பவும் ரஷ்யா கிட்ட போறாங்க. இதையெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா, இந்தியா வெளியுறவு கொள்கை என்பது மட்டுமல்ல, இந்தியா ஒரு சுதந்திர நாடா இன்றைய தேதியில் நடந்து கொள்ளுகிறதா என்கிற கேள்வி எழுகிறது. இந்தியா அமெரிக்காவின் அடிமையா? இந்தியா இஸ்ரேலின் அடிமையா? இஸ்ரேலையும் அமெரிக்காவும் மீறி எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாத நிலையில் இந்தியா இருக்கிறதா? இப்படி இந்தியா இருப்பதற்கு அடிப்படை காரணம் நான் சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை, RSSன் கொள்கை ஒரு புறம். அதையும் தாண்டி இந்த கொள்கைகளுக்கு தலைமை வகிக்கும் இந்திய பிரதமரின் தனிப்பட்ட செயலும் ஒரு காரணமா என்கிற கேள்வி எழுகிறது. அது ஏன் எழுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ல இருந்து வருகிறது. உலகத்திலேயே சிறுமிகளை வைத்துக்கொண்டு
பாலியல் வல்லுறவு செய்யக்கூடிய கொடூரமான செயலை செய்வதற்கென ஒரு தீவை வைத்துக் கொண்டிருந்த உலகமகா பணக்காரர் என்று வலம் வந்தவர் எப்ஸ்டீன். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவரும் ஒரு யூதர் தான். அப்போ அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல இந்தியாவினுடைய ஒரு மந்திரியோட பெயர் பலமுறை வந்திருக்கிறது என்றால், அவரும் வெட்கமில்லாம நான் அவரை சந்தித்தேன், ஆனால் இந்தியாவின் நலனுக்காக சந்தித்தேன்னு சொல்ற அளவுக்கு தான் இந்தியா இருக்கு, வெட்கம் கெட்ட நிலையில். அவன் பெண்களை, அதாவது பெண்களை வைத்தல்ல, மிக மிக வயது குறைந்த சிறுமிகளை வைத்து பாலியல் வல்லுறவுக்கு உலக தலைவர்களை பயன்படுத்திய ஒரு நபர். ஆனால் அவரோடு நான் இந்தியாவின் நன்மையை பேசினேன்னு சொல்றவர் இந்தியாவில் ஒரு மந்திரி. அதை பற்றிய எந்த விதமான ஒரு 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 கூச்ச நாச்சம் சொல்லுவாங்க சாதாரண தமிழ்ல, எதுவும் இல்லாமல் இந்தியா அமைதி காக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அவசர உலகத்தில் தகவல்கள் இவ்வளவு வரும்பொழுது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தனது கட்சியை தயார்படுத்துவது இல்லாமல் பாராளுமன்றம் போறாங்க, அங்க பேசிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுறாங்க, அடுத்த எலெக்ஷனுக்கு போறாங்கன்ற நிலைமையில தான் இருக்கு. ஒரு தேசத்தினுடைய நிலைமை இவ்வளவு மோசமா போய்கொண்டிருக்கிறது. இதை அரெஸ்ட் பண்ணணும், இதை தடுத்து நிறுத்தணும், சரியான பாதை கொண்டு வரணும் என்கிற அந்த அவசர உணர்வு என்பது எல்லா கட்சிகள்கிட்டையும் இல்லை. எல்லாருக்கும் அந்தந்த தேர்தல் தான் முக்கியமாக கருதப்படும். இந்தியாவில் தேர்தல் இல்லாத நேரமே இல்லை. நல்லா கவனிச்சீங்கன்னா, இங்க ஒரு தேர்தல் நடக்கும், அங்க ஒரு தேர்தல் நடக்கும், அங்க ஒரு தேர்தல் நடக்கணும். காலங்காலமா தேர்தல்லையே தான் அரசியல் கட்சிகளுடைய கவனம் இருக்கிறதே ஒழிய, நாம வென்று விட்டால் நாடு சேஃப் அப்படின்ற மாதிரியான பார்வை இருக்கே ஒழிய, இந்த கொள்கைகளை ஒட்டி மக்களை நம்ம எப்படி பார்க்கிறோம், கொண்டு போறோம்ன்றது இல்லை. ஏன்னா இது ஒரு சீரியஸ் இஷ்யூ. இப்போ உதாரணமாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி இதே எரிபொருள் தட்டுப்பாடு இருந்த பொழுது கேஸ் சிலிண்டரை வச்சுன்னு காய்கறி விலையை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினவங்க பாரதிய ஜனதா கட்சி. ஆனா அந்த கட்சி ஆட்சிக்கு 3 முறை தொடர்ந்து வென்று ஆட்சி நடத்தும் போது கேஸ் விலை பன்முறை ஏற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தாக்கத்தை மக்களிடம் உள்ள இந்த கஷ்டத்தை வீதிக்கு கொண்டு வருவதற்கு மக்களிடம் தொடர்ந்து பணியாற்றிய கட்சி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா அவர்களுக்கு வேறு வேறு அஜெண்டா மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்க எனக்கு துன்பம் வந்த பிறகு நீங்க அதை சொல்ற தன்மையில இருப்பதை விட ராகுல் காந்தி முன்னாடியே எச்சரிக்கிறார் இல்லையா, அந்த எச்சரிக்கையை மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு அவர் கட்சியும் இல்லை, அடுத்த கட்சிகளும் இல்லை. இந்திய நாடு ஒரு சுதந்திரம் பெற்று ஒரு சுயமான குடியரசாக வளர்ந்து வந்தது. உலக அரங்கில் ஒரு மரியாதையான நாடாக இருந்தது. அது எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றிவிட்டு இன்னைக்கு ஒரு அடிமை தேசமாக, அதுலயும் இஸ்ரேல் சொல்லுக்கெல்லாம் தலைவணங்குற ஒரு தேசமாக, எந்த அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அசீஸ், இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் செய்யும் பொழுது ஒரு செய்தியை நீங்க பார்த்திருப்பீங்க தமிழ்நாட்டில். கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் இஸ்ரேல்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஆயுதப்படை பாதுகாப்பு அப்படின்னு. இப்போ ஈரானிய மக்களும் தானே இங்க இருப்பாங்க, அப்ப ஈரானிய மக்களுக்கு கூட தானே பாதுகாப்பு வழங்கணும். இப்ப இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சேட்டலைட் ஸ்டேட் அளவுக்கு தன்னை தரம் தாழ்த்தி கொண்ட தலைமை கிட்ட நம்ம இந்தியாவை ஒப்படைச்சிருக்கிறோம். தலைவனாக இருந்த இந்தியா இப்பொழுது வால் பிடிக்கக்கூடிய ஒரு தேசமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதுக்கு காரணம் சுப்பிரமணியம் சாமிக்கு தெரிஞ்ச தகவல் நமக்கு தெரியாது. எப்ஸ்டீன் ஃபைல்ல இந்திய பிரதமருக்கு என்ன மாதிரி தகவல்கள் இருக்கு நமக்கு தெரியாது, அது அவருக்கு. ஆனா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அதானி மீது ஒரு வழக்கு, அந்த வழக்குக்காக சம்மன் அனுப்புறாங்க. அந்த விஷயத்திலிருந்து இந்தியாவினுடைய உயரம் எந்த அளவுக்கு குறைந்து இருக்கிறது அமெரிக்கா முன்னாடின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ அதானி என்கிற ஒரு நபருக்காக ஒட்டுமொத்த இந்தியாவும் அடகு வைக்கப்படுகிறது. இந்த பிரதமர் காம்ப்ரமைஸ் பிரதமராக மாறுகிறார். இந்தியா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய நன்மைக்காக வாயை மூடிக்கொண்டிருக்கிறதே ஒழிய இந்திய நன்மைக்காக வாயை திறக்கவில்லை அப்படின்னு நாம சொல்றோம். இப்ப ரஷ்யா இந்த போர் கூடாதுன்னு சொல்லுது. சீனா போர் கூடாது என்று சொல்வது மட்டுமல்ல, ஒரு டிப்ளமேட்டிக் மிஷனை ஈரானோட பேசுவதற்கு அனுப்புகிறது. காரணம், அவர்கள் ஈரானுடைய நம்பிக்கையை இன்னமும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யாவும் சரி, சீனாவும் சரி. நாமும் ஈரானின் நட்பு நாடாக தான் இருந்தோம். ஆனால்
ஈரான் கப்பல் அடிபட்டதிலிருந்து ஈரான் தலைவர் தாக்கப்பட்டார். ஒரு நாட்டினுடைய தலைவரை சர்வதேச விதிகளை மீறி இங்கிருந்து பாம்பு போட்டு கொல்றாங்க. இப்போ ஒருவரால் அது முடியும்னா, இப்ப நாளைக்கு பாகிஸ்தானால் அது முடியும்னா, பாகிஸ்தான் செய்துன்னா அமைதியா இருக்க முடியுமா நாம? அப்ப அதை கண்டிக்கணுமா இல்லையா? தியரிட்டிக்கலா ஒரு கொள்கை அளவில் இது தவறு என்கிற, அதாவது சில சில விஷயங்களை நம்ம எல்லா காலத்திற்கும் மரியாதையான நாடா இருக்கணும்னு சொல்லி வைக்கணும். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டினுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தலைவரை கொல்வது என்பது மிகப்பெரிய தவறு. வெனிசுவேலாவில் நடந்ததுக்கு நமக்கு கண்டனம் தெரிவிக்கல. ஸோ இந்தியா என்கிற தனி நாடே இல்லை என்கிற நிலைமையில தான் மோடி அரசு இந்தியாவை சர்வதேச அரங்கில் கொண்டு நிறுத்தி இருக்கிறது. இந்தியாவுக்கான மரியாதை போனது மட்டுமல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்திய சுதந்திரம் பறிபோய் இருக்கிறது. இந்திய சுதந்திரம் பறிபோய் இருக்கிறது. இன்னமும் அந்த சுதந்திர உணர்வு பறிபோய் இருக்கிறது என்கிற உணர்வு மக்களுக்கு வராமல் இருப்பதற்காக ரிலீஜியஸ் மயக்கத்தை கொடுக்குறாங்க. கார்ல் மார்க்ஸ் சொன்ன மாதிரி அது ஒரு அபின். அப்ப அந்த மதம் என்கிற அபினை மக்களுக்கு கொடுத்து விட்டு இந்திய சுதந்திரம் இல்லாமல் செய்கிறார்கள். இப்போ இந்த நேரத்தில் இப்போ கேஸ் தட்டுப்பாடு வந்தா கூட அந்த அந்த அபின் வியாபாரிகள் என்ன சொல்றாங்க, இப்பெல்லாம் யாருங்க கேஸ்ல சமைக்கிறாங்க, எல்லாம் இண்டக்ஷன் ஸ்டவ்ல தான் மாறிட்டாங்க. ஸோ இப்போ அல்லது நீங்க காருக்கு பெட்ரோல் விலை நாளைக்கு கூட்ட தானே வேணும், அப்படி ஒன்று விஷயம் வரும்போது என்ன சொல்லுவாங்க, இப்பெல்லாம் யார் எல்லாமே பேட்டரி காரு எலக்ட்ரிக் கார்ல தான் போறான். ஸோ இப்படிப்பட்டவர்களிடம் நாடு இருக்கிறது, அவங்க சொல்லக்கூடிய குரல் ஓங்கி ஒலிக்கிறது. அப்போ பாதிக்கப்படுகிற மக்களுடைய குரலை சரியாக எடுத்து இயம்பக்கூடிய குரல், இப்போ என்னுடைய பார்வையில, நான் தனிநபராக இதை சொல்ல, என்னுடைய பார்வையில ராகுல் காந்தி மட்டும்தான் இன்னும் ஒரு மாசத்துல நமக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது, இந்தியாவினுடைய இந்த தன்மையில இந்தியாவுக்கு இந்த ஆபத்து வரப்போகிறது என்று எடுத்து சொல்றார். ஆனால் அதை புரிந்து கொண்டு அல்லது அதை முன்னாடி ராகுல் காந்தி சொல்வதற்கு முன்னாடி எடுத்து சொல்லவோ அல்லது அவர் சொன்ன பிறகாவது அதை அனலைஸ் பண்ணி தன் கட்சிகளுக்கு எடுத்து சொல்லவோ கூட இங்க கட்சிகள் இல்லை. தேர்தலுக்கு கூட்டு வைக்கிறார்களே ஒழிய கொள்கை ரீதியான கூட்டு என்பது இல்லை. இப்ப உதாரணமா மாநில கட்சிகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இந்தியா இருக்கு. ஆனால் அந்த மாநில கட்சிகளுக்கும் இந்தியா சுதந்திரம் முக்கியம், இந்திய வெளியுறவு கொள்கை முக்கியமா இல்லையா? இப்போ டிஎம்சி ஆகட்டும், மம்தா பானர்ஜி ஆகட்டும், அல்லது சமாஜ்வாதி பார்ட்டி ஆகட்டும், இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி, ஆந்திராவில் இருக்கிற மாநில கட்சி ஆகட்டும், உங்களுடைய கொள்கை என்ன? வெளியுறவு கொள்கையில என்ன சொல்ல வரீங்க? ஸோ அந்த குரல் எழும்பவில்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன். இந்தியாவில் கேஸ் விலை ஏறிச்சு, மக்கள் ஓட்டு போடுறாங்க, அதுக்கு மட்டும் அரசாங்கத்தை எதிர்க்கிற குரல் ஒலிப்பது என்பது சரியல்ல. இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையில் இந்தியா தவறு இழைப்பதை தன் கட்சிகளுக்கு மாநில கட்சிகளும் எடுத்து சொல்லணும்னு நான் சொல்றேன். அப்பதான் மக்களுக்கு இந்த தெளிவு வரும். இப்ப எனக்கு அக்கறை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தா ராகுல் காந்தி என்கிற ஒரு குரல் மட்டுமே காணாது என்கிற நிலைமையில தான் இன்னைக்கு இந்தியா இருக்கு. ஏன்னா அந்த கட்சியில உள்ளவர்களும் சரியான செயல்பாடுகள், இந்த ஒரு தலைவன் சொல்றான்னா அதுக்கு அடுத்து எடுத்துட்டு போய் மக்களிடம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்பது இல்லாத ஒரு காலகட்டம். எல்லாமே யூடியூப், சமூக வலைதளம் அப்படின்ற நிலைமையில இருக்கே ஒழிய மக்களிடம் ஆர்கானிக்கா கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்னைக்கு இந்தியாவில் இல்லை. அதனாலதான் இவ்வளவு தவறுகள் நடந்தும் இந்தியாவுடைய தரத்தை இந்த அரசாங்கம் மிக 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 தாழ்த்தியும் இந்திய பொருளாதாரத்தை வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றும் போதிய அளவிற்கான அவேர்னஸ் மக்கள்கிட்ட இல்லை. இதை எதிர்க்கணும், இதை தடுக்கணும் என்கிற அந்த உத்வேகம் வரும் அளவிற்கு தலைமை இல்லாத நிலைமையில தான் இன்னைக்கு இந்தியா இருக்கு. ஈரான் சுயமாக அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடுகிறது என்கிற ஒரு பயம். அவங்க ஈடுபடுறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் சொல்லிக் கொள்வது, அப்படி ஒன்று அவர்கள் ஈடுபட்டு வெற்றி பெற்று விட்டால் மத்திய கிழக்கு நாடுகளில், சென்ட்ரல் ஏசியா என்கிற மத்திய ஆசிய நாடுகள்ல தங்களுடைய ஆதிக்கம் செலுத்துவது என்பது கஷ்டமாயிடும் அப்படின்னு அமெரிக்காவுக்கு பயம். உலக வல்லாதிக்க நாடாக நம்ம இருக்கிறோம், அங்க நம்ம இராணுவ தளங்களை வைத்திருக்கிறோம், அந்த நாடுகளை உங்களை யாரும் அடிக்க மாட்டாங்க, நான் பாதுகாப்பு தரேன், நீங்க எண்ணெய் கொடுங்கன்னு சொல்லி வியாபாரம் பண்ணலாம், உங்களுடைய பணத்தை எங்க நாட்டுல முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மன்னர்கள், அந்த உங்களுக்கு தெரியும்ல, முஸ்லிம் மன்னர்கள் ஆண்டாங்கன்னா எப்படி இருப்பாங்க, இந்தியாவிலேயே அந்த வரலாறு இருக்கு. அது ஒரு ராயல்ட்டியா ரிச்சான ஒரு லைஃப் ஸ்டைல். ஆனா ஈரான் ஒரு குடியரசாக மாறிவிட்டது. அந்த குடியரசு மன்னர் ஆட்சி அங்க கிடையாது. மன்னரை ஓட விட்ட நாடு ஈரான்.
மன்னரை ஓடவிட்ட நாடு ஈரான். ஆனா மன்னரோடு இருக்கிற நாடுகள்லாம் இன்னைக்கு அமெரிக்கா கூட இருக்கு. ஓமன் ஆகட்டும், துபாய் ஆகட்டும், யுஏஇ அதாவது யுஏஇ ஆகட்டும், மற்ற நாடுகள் இந்த பஹ்ரைன், ஓமன் எல்லாருமே, கத்தார் எல்லாமே மன்னர் நாடுகள். எல்லா இடத்துலயும் அமெரிக்க ஆதிக்கம் இருக்கு. ஆனா ஈரான் ஒரு மக்கள் புரட்சி நடத்தி மன்னரை ஓட விட்டது, ஷா ஆட்சியை ஓட. ஸோ இதுதான் இங்க இருக்கிற அரசியல். அப்போ இப்படியான ஒரு மக்கள் புரட்சி நம்ம நாட்டுக்கு வந்துடக்கூடாது என்று இந்த மன்னர்களுக்கு இன்ட்ரெஸ்ட், இந்த அரபிய. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவோட பிரதமர் இந்த மன்னர்களை தான் போய் கட்டி பிடிப்பார். யுஏஇ, கத்தாரு, ஓமன், இங்கதான் பஹ்ரைன், குவைத்துன்னு போய் கட்டி பிடிப்பார். இதெல்லாம் வந்து அமெரிக்க நட்பு நாடுகள். ஆனால் ஒரு மக்களாட்சி நடக்கக்கூடிய அந்த மக்களாட்சி மத ரீதியான ஆட்சியாக இருக்கிறது. அதில் பலருக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம். இப்ப இந்தியாவில் கூட நம்ம கருத்தால் வேறுபடுகிறோம், மத ரீதியான ஆட்சி கூடாதுன்னு சொல்லிட்டு. அது எந்த மதன்றது பிரச்சனை இல்லை, மத ரீதியான ஆட்சி கூடாதுன்னு நம்ம சொல்றோம். இப்ப ஈரான்ல அப்படி இருக்கு, அது வேறு. ஆனால் அது மக்களாட்சி, அது மன்னர் ஆட்சி, வீழ்த்திய ஆட்சி. ஸோ மக்கள் தான் மதச்சார்பற்ற ஒரு ஆட்சியை கொண்டு வர்றதுக்கும் முயற்சி செய்யணுமே ஒழிய அமெரிக்காவிலிருந்து குண்டு போட்டு ஒரு பொம்மையை கொண்டு வந்து தலைவர் ஆக்க முடியாது. இது கூடாது என்றுதான் அமெரிக்காவில் உள்ள பல கருத்தியலாளர்கள், பழைய இராணுவ ஆலோசகர்கள் எல்லாமே நீங்கள் நினைப்பது தவறு, செய்யக்கூடாது. ஏன்னா அமெரிக்காவை கன்ஃபர்ஸ் பண்ணிடுச்சு. என்னன்னா நம்ம அவசரமா தலையிட வேண்டி வந்துடுச்சு. ஏன்னா இஸ்ரேல் நம்ம சொல் பேச்சு கேட்கல, நம்ம என்ன பண்ணாலும் இஸ்ரேல் அங்க வம்புக்கு போகும். ஆனா இஸ்ரேல் போய் அவனை அடிச்சாக்கா அங்க நம்ம திரும்ப அடிபடுறது நம்முடைய இராணுவ தளங்களாக தான் இருக்கும். எனவே நாம் முந்தி கொண்டோம். அதாவது பக்கா ரோட் சைடு ரேஜ்னு சொல்லுவோம்ல, சாலை விபத்துல ஒண்ணு நடந்த உடனே நம்ம அடிதான் அடியா இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஜனங்க. அந்த மாதிரியான பாஷையில தான் அமெரிக்காவில் உள்ள தலைவர்கள் இந்த வாரை பத்தி அவங்க மக்களுக்கு விளக்குறாங்க, நம்ம முந்தி கொண்டோம் அப்படின்னு. ஆனால் அந்த முந்தி கொண்ட பிறகும் அதே தாக்குதல் தான் நடக்குது. இன்னைக்கு நாங்கள் வென்று விட்டோம் சொல்றவங்க வார் இல்லைன்னு சொல்ல முடியல. இஸ் டாக்கிங் டு ரஷ்யா. அமெரிக்க அதிபர் என்ன செய்யறாரு, ரஷ்யாவுக்கிட்ட பேசுறாரு, சீனா கிட்ட பேசுறாரு, எப்படியா பேசி வார கொஞ்சம் முடிச்சு வைங்க என்ற நிலைமையில தான் இருக்கு. கட்டாயமாக அமெரிக்க பிம்பம் உடைந்து விட்டது. ஈரான் போரை நாங்கள் நிறுத்த மாட்டோம்னு சொல்லுது. இந்த வல்லாதிக்க தன்மை, எங்கள் ரீஜன்ல நீ பாஸ் பண்ண முடியாது, எங்க பகுதியில அமெரிக்காவுடைய வாலாட்டத்தை நிறுத்தும் வரை இந்த போர் நீடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு செய்தி, ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல்ல முக்கியமான பல தலைவர்கள் இஸ்ரேல்ல உயிரிழந்திருக்காங்க. அதுல ஒரு தலைவர் கார் விபத்துலன்னு செய்தியும் போட்டுட்டாங்க இஸ்ரேல். அதே இடத்துலதான் நேத்தன்யாகுவுக்கும் ஒண்ணு அடிபட்டு இருக்கணும், இல்ல மரணிச்சு இருக்கணும்னு ஈரான்ல இருந்து செய்திகள் வருகிறது. இதுவரைக்கும் இஸ்ரேல் அதை மறுக்கவும் இல்லை, ஆமாம்னு சொல்லவும் இல்லை. சோ என்ன ஒரு நிலைமை என்று தெரியாத சூழல். அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாரு, இந்த போரை நம்ம வந்து இஸ்ரேல் கிட்ட கேட்டு நிறுத்துவோன்றார். அப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலுடைய அமெரிக்க தலைமை, இந்திய தலைமை போன்று ஏன் இஸ்ரேலுக்கு கட்டுப்படுகிறது? இப்பதான் எப்ஸ்டீன் ஃபைல் திரும்ப வருது. எப்ஸ்டீன் ஒரு மொசாத் ஏஜென்ட், இஸ்ரேல் உருவாக்கிய நபர், உலக தலைவர்களை வளைத்து போடுவதற்காக இஸ்ரேல் உருவாக்குச்சுன்னு சொல்றாங்க. சோ இந்த நிலைமையில தான் ட்ரம்ப்பும் மோடியும் இருக்காங்களா, இஸ்ரேலுடைய சொல் பேச்சை மீற முடியாம நிலைமையில இருக்கிறாங்களா நமக்கு தெரியல. சோ அடிப்படையா மக்களுக்கான பாதிப்பை தடுப்பதற்கான செயல்ல எதுவுமே இந்தியா செய்யவில்லை. அதனால் வரக்கூடிய ஆபத்தை பொதுமக்கள் தான் இன்னைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த வார்ல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளுது இந்தியாவுடைய பாடம்.